கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே எலக்ட்ரிக் கடையில் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் இரவு நேர காவலரை கொலை வெறியுடன் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஜயபிரபாகரன். விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த மாதேப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பர்கூர் ஐடிஐ வளாகம் அருகே ஸ்ரீ கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் எனும் தனியார் கடை இயங்கி வருகிறது. நேற்று இரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்ற கடையின் உரிமையாளர் பிரகாஷ் இரவு காவலரான திம்மராயன் என்பவரை பாதுகாப்பதற்காக வைத்துள்ளார். அந்த பாதுகாவலர் அங்கேயே வெளியே கட்டில் போட்டு உறங்கியுள்ளார். இந்த நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் காரில் வந்த அடையாளம் தெரியாத வட மாநில இளைஞர்கள் 6 பேர் தூங்கிக் கொண்டிருந்த திம்மராயன் கால்களை கட்டி போட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். அப்போது முதியவரின் அலறல் சத்தம் கேட்டு யாரோ வருவது போல் தெரிந்ததை அடுத்து கொள்ளையர்கள் முதியவரை விட்டுவிட்டு ஓடி மறைந்தனர். பிறகு சுதாரித்து எழுந்த முதியவர் உரிமையாளருக்கு கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்து சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது கொலை செய்ய திட்டமிட்டு கொள்ளையடிக்க வந்தது வடமாநில இளைஞர்கள் என தெரிய வந்தது. இதையடுத்து கந்திக்குப்பம் காவல் நிலையத்திற்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த கொள்ளையர்கள் முகத்தில் மாஸ்க் அணிந்து வந்த கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.